Assalamualaikum and hi everyone, welcome back to Bablu's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா எங்க ஒரு ஸ்பெஷல் மாங்காய் தக்கடி ரெசிபி தான் பார்க்க போறோம். அத பார்க்கிறதுக்கு முதல்ல என்னோட சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படினு சொன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துர்க்கேன். அதுல ஒரு 2 கப் அளவு வறுத்த அரிசி மாவு சேர்த்துக்கொள்றேன். தேவையான அளவு உப்பு, அதாவது ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கொள்றேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறமா நான் 2 கப் அளவு தேங்காய் பால் எடுத்துர்க்கேன். தேங்காய் பால் அப்படினா முதலாவது பாலும் இரண்டாவது பாலும் சேர்ந்து கலந்த மாதிரி ஒரு 2 கப் எடுத்து வச்சிருக்கேன். அதை போட்டு தான் இன்னைக்கு நாங்க மிக்ஸ் பண்ணி இத தக்கடி செய்ய போறோம். இதில் நான் முதல்ல ஒரு கப் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் பிசைஞ்சு கொள்ள போகிறேன். நீங்கள் கூடுதலாக ஒரேடியாக விட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அளவு தெரியாது. ஸோ அப்படி அளவு தெரியாமல் கொஞ்சம் பால் கூடிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது எங்களுக்கு தக்கடி பிடிக்க வராது. ஸோ நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக விட்டுக்கொள்ளுங்க. எனக்கு 2 கப் மாவுக்கு 2 கப் பால் தான் சரியா இருந்தது. இப்போ இது மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொள்ளுங்க. பால் கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. நல்ல மாய்ஸ்டான பதத்துல இருக்கணும். பாருங்க, சரியா 2 கப் பால் ஊத்தினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்ல ட்ரையா இல்லாம மாவு நல்ல மாய்ஸ்டா இருக்குது. அதாவது நீங்க இடியப்பம் எல்லாம் குழைக்கிற நேரம் மாவு எந்த பதத்துல இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பதம் தான் வரணும் இதுக்கு. இப்போ இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கொள்றேன். நெய் ஆட் பண்ண அப்படின்னு சொன்னா நல்ல வாசமா இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நாங்க வைக்கலாம். அதை கொஞ்சம் ஊறி வரட்டும். இப்போ மாங்காய் தக்கடிக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு மாங்காய் தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். அதில் நீங்கள் தும்பில்லாத ஆக புளிப்பில்லாத கொஞ்சம் நடுநிலையான புளிப்போட இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த மாதிரி ஆக பச்சை மாங்காயும் இல்லாமல் ஒரு லைட்டாக பச்சையாகவும் கொஞ்சம் பழுத்த மாங்காயும் எடுத்து நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கொள்கிறேன். அதில் 2ஆம் பால் தேங்காய் பாலில் 2ஆம் பால் ஒரு 3 கப் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். முதலாவதாக நாங்கள் முதலாம் பாலும் 2ஆம் பாலும் சேர்ந்த மாதிரி எடுத்தோம். இதில் இப்போ நாங்கள் மாங்காய் அவிய விட போகிறோம். அதுக்கு 3 கப் 2ஆம் பால் எடுத்துகிட்டு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட ஒரு சின்ன பிஞ்ச் அளவு உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட 3 ரம்பையில் சேர்த்துக்கொள்கிறேன். அது நல்ல வாசமாக இருக்கும். இப்போ நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற மாங்காயும் அதில் போட்டு நான் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். மாங்காய் நல்லா குக் ஆகி வரணும். ஸோ அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நாங்கள் எங்களோட தக்கடியை செஞ்சு கொள்வோம். அதுக்கு முதல்ல எங்களோட மாவு ஊறி வந்துட்டு இப்போ நான் அதில் ஒரு பெரிய பால் வேறையாக எடுத்து வச்சுக்கொள்கிறேன். இப்போ மீதி இருக்கிற மாவில் நாங்கள் தக்கடி செஞ்சு கொள்ளலாம். எப்படி செய்கிறது அப்படின்னா ஒரு சின்ன பால் எடுத்துக்கொள்ளுங்க. அதை இப்படி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உள்ளங்கையில் உங்களுக்கு ஒட்டிச்சு அப்படின்னு சொன்னால் ஒட்டாது. அப்படி ஒட்டிச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ட்ரையாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து பிசைஞ்சு கொள்ளலாம். இப்படி ரவுண்டாக எடுத்து கொஞ்சம் தட்டிட்டு நடுவில் ஒரு விரலை வச்சு அழுத்துறது, அவ்வளோதான். ஈஸியான ப்ராசஸிங். நான் ஆல்ரெடி பீஃப் தக்கடி ரெசிபி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. சில பேர் பெருசாக பிடிப்பாங்க. அந்த மாதிரி பெருசாக பிடிச்சா டேஸ்ட் இருக்காது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்காது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சிங்க அப்படின்னா குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். டக்குன்னு குக் ஆகிரும். இப்போ எங்களோட மாங்காய் கரைஞ்சிருந்தது பாருங்க. இந்த மாதிரி நல்லா கரையை விடவும் கூடாது, அதே மாதிரி முழுசா இருக்கவும் கூடாது. நல்லா தேங்காய் பாலோட சேர்த்து கொஞ்சம் கரைஞ்சும் கரையாமலும் இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தக்கடி சாப்பிட்ற நேரம் கொஞ்சம் மாங்காய் கடிப்படணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் அதில் இருக்கிற ரம்பையிலெல்லாம் எடுத்துடலாம். இப்போ எங்களுக்கு அது தேவையில்லை.
இப்போ இப்படி நல்லா கொதிச்சுட்டு வர நேரம் நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிற தக்கடியை இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். மேலால் போட்டாலும் இது ஒட்டி பட்டாலும் பிரச்சனை இல்லை. குக்காகி வர நேரம் உங்களுக்கு பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா நீங்கள் கரண்டி எதுவும் யூஸ் பண்ண வேணாம். இப்படி இந்த மாதிரி சட்டியை ஆட்டி விடுங்க. அப்போ ஆட்டினா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் எல்லா இடத்துலையும் தேங்காய் பால் போயிடும். இடைவெளி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால். இப்போ மூடி போட்டு மூடி வைக்கலாம். அது குக் ஆகட்டும். இப்போ நான் எடுத்து வச்சேன் இல்லையா கொஞ்சம் மாவு, அதில் வந்து முதல் பால், அதாவது தேங்காய் பாலில் முதல் பால் ஒரு கப் எடுத்து அதில் ஆட் பண்ணி அந்த மாவை நான் நல்லா கரைச்சி வச்சுக்கொள்ள போகிறேன். ஏன் கரைச்சேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ பாருங்கள், எங்களோட தக்கடி நல்லா கொதிச்சு வந்துட்டு பாருங்கள் எப்படி ஒட்டின மாதிரி இருந்தது. இப்போ எல்லாமே செப்பரேட் ஆகி இருக்குது. மாங்காயும் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக மேலால் இருக்குது. உங்களுக்கு மாங்காய் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு மாங்காய் கூட இந்த மாதிரி நீங்கள் வெட்டி ஆட் பண்ணி கொள்ளலாம். நல்லாயிருக்கும் அது. இப்போ வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவு சீனி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவையான மாதிரி தான். கூடுதலாக சீனி சாப்பிட்றாக்களாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு 1 கப் இல்லாட்டி ஒரு 3/4 கப் அளவு சேர்த்துக்கொள்ள. எனக்கு இதே அளவாக இருந்தது. இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்கள், இன்னும் அது தண்ணி மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த தண்ணி மாதிரி இருந்தால் அது நல்லா இருக்காது. அதனால் இதை வந்து திக்காக்குறதுக்கு தான் நான் எடுத்து வச்ச அரிசி மாவில் பாலை கலந்து கரைச்சி வச்சுருந்தேன். அதுக்கு தான். ஸோ இதை போட்டோம் அப்படின்னு சொன்னால் தக்கடி நல்லா திக்காகிரும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் வந்து எப்படியுமே உரைப்பு தக்கடி தான் சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி இனிப்பு தக்கடி, அதுவும் மாங்காய் போட்டு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. கட்டாயம் இப்போ மாங்காய் சீசன், நீங்கள் இதை கட்டாயம் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாங்காய் இனிப்பு புளிப்புமா நல்லா இருக்கும். கடித்து சாப்பிட்ற நேரம் கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதை வந்து நீங்கள் ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிடலாம். இப்போ நாங்கள் இதை சாப்பிட்டு பார்ப்போம். எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பால் ஊற்றி அந்த சீனி, பால், அந்த கொழுக்கட்டை, இந்த மாங்காய் எல்லாம் சேர்ந்து டேஸ்டியாக இருக்குது. அந்த கொழுக்கட்டையோட சேர்ந்து அந்த மாங்காயும் சேர்ந்து கடிப்படுற நேரம் சொல்லி வேலையில்லை. நல்ல கொழுக்கட்டை குக்காகியும் இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு கொழுக்கட்டை எடுத்து அந்த கிரேவியையும் சேர்த்து அந்த மாங்காவையும் சேர்த்து எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வேறு லெவல். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். வீட்டில் பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.